மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பிரமணியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு, அதிரடி காட்டியிருக்கு ஆளுநர் நோக்கி. எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலே ஒரு லேண்ட்மார்க் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு இயற்றும் பொழுது சில விஷயங்களை ஒரு சொல்லாம விட்டுருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கவர்னர் தனக்கு அளிக்கப்படும் ஒரு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு காலகட்டம் அவங்க நிர்ணயிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு கவர்னர் மாதிரியான ஒரு பெரிய பொசிஷன் இருக்கிற ஒரு ஒரு பதவிக்கு ஒரு அரசியலமைப்புல ஒரு நிர்ணயிப்பது காலகட்டம் நிர்ணயிப்பது ஒரு ஒரு நல்ல முடிவு இல்லை. ஏன்னா அவங்க கவர்னர் மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணம், ஒரு சிறப்பான ஒரு உணர்வு. ஆனா அதுவே ஒரு 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 லூப் ஹோல். அது அரசியலமைப்பு ஃப்ரேம் பண்ணவங்களுக்கு தெரியாது கிடையாது. அவங்க அந்த லூப் ஹோலோ ஒரு கேப் விடல, ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். பின்னாடி வர்ற கவர்னர்கள் இத்தனை ஒரு வாரத்துக்குள்ளேயோ, ஒரு மாசத்துக்குள்ளேயோ, 3 மாசத்துக்குள்ளேயோ, 6 மாசம், ஏன் ஒரு வருஷத்துக்குள்ள நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கால நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்களா தானாகவே உணர்ந்து செயல்படுவார்கள் என்று. ஆனா நம்முடைய கவர்னர், தமிழக கவர்னர் திரு ஆர்.என். ரவி அந்த நம்பிக்கையை கம்ப்ளீட்டா தகர்த்தெறிந்தார். தகர்த்தெறிந்தது மட்டும் இல்ல, எனக்கு கால நிர்ணயமே இல்லைங்கிறதுனால நான் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் என்னுடன் ஒரு அசம்பிளியால் அனுப்பி வைக்கப்பட்ட பில் மீது உட்கார்ந்திருக்கலாம், அதன் மீது நான் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தலாம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு இவ்வளவு நாளுக்குள்ள நீ முடிவெடுக்கணும்னு கூறப்படவில்லை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு படி போனாரு. ஐ கால் இட் கியூபர்னட்டோரியல் அரகன்ஸ். என்னன்னா ஒரு 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 திமிர்த்தனமான பேச்சு கூட ஒரு கட்டத்துல பேசினாரு. நான் வித் ஹோல்ட் பண்ணினா இட் இஸ் டெட். அதாவது நான் நிறுத்தி வைத்தால் அது இறந்ததாக அர்த்தம் அப்படின்னு. அதுதான் உலகத்துல நீங்க யுஎன் மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிற வீட்டோ பவர். எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு போனாலும் யுனைடெட் நேஷன்ஸ்ல, ஐக்கிய நாடுகள் சபையில அந்த 5 பெரிய நாடுகள் இருக்கு இல்லையா, யுஎஸ், யூகே, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, அவங்க 5 பேர் யாராவது ஒருத்தராவது நோன்னு சொன்னா தட் இஸ் வீட்டோ. 193 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்புல ஒரே ஒரு கண்ட்ரி நோன்னு சொன்னா வீட்டோ வராது. சோ இவர் அந்த மாதிரி பவர் தனக்கு இருப்பதாக ஒரு ஒரு கனவு கண்டு ஒரு கனவு உலகத்தில் இருந்தார். நான் நிறுத்தி வைத்தால் பில்ஸ் ஆர் டெட்னு அவரே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல பேசினாரு. நம்ம அப்பவே இதை பத்தி எழுதியிருக்கோம். அப்படி கிடையாது, அரசியலமைப்பு அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பில்லை ஏதாவது தவறு இருந்தால், இல்ல உங்களுக்கு ஏதாவது மீது